Dear student, now we are going to learn section 2, a journey by train. The train stopped at 8 o'clock in the midst of a clearing some 15 miles beyond Rathal, where there were several bungalows and workmen's cabins. இவங்க போய் கொண்டிருக்கிற அந்த ட்ரெயின் 8 மணி அளவில் ஒரு இடத்துல போய் நிற்கிறது. ரோத்தல் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ஒரு 15 மைல் தூரத்தில் அது போய் நிற்கிறது. வேர் தேர் வர் செவரல் பங்களோஸ் அண்ட் ஒர்க்மென்ஸ் கேபின். அந்த இடத்துல அரண்மனைகள் போன்ற பெரிய கட்டடங்களும் ஒர்க்மென்ஸ் கேபின் என்று சொன்னால் அந்த ரயில்வே லைனுக்காக வேலை செய்யக்கூடிய அந்த வேலை ஆட்களுடைய சிறு அறைகள், தங்குவதற்கான சிறு அறைகள் எல்லாம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. The conductor passing along the carriages shouted, "Passengers will get out here." ட்ரெயினுடைய நடத்துனர் பாசிங் அலாங் த கேரேஜஸ், ரயில் பட்டியின் பக்கத்தில் அவர் கடந்து வந்து கொண்டிருக்கும் போதே அவர் சத்தம் போடுகிறார், "Passengers will get out here." ஸோ பயணிகள் இந்த இடத்துல இறங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். Phileas Fogg looked at Sir Francis Cromarty for an explanation. இப்போ மிஸ்டர் Phileas Fogg சர் ஃப்ரான்சிஸ் குரோமேட்டியை ஏறெடுத்து பார்க்கிறார். அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு விளக்கம் கிடைக்குமா என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறார். பட் த ஜெனரல் குட் நாட் டெல் ஒய் தேர் வாஸ் அ ஹால்ட் என்று சொன்னால் ஸ்டாப், ஒரு சிறிய தங்கல் என்று சொல்லலாம். இன் த மிஸ்ட் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் டேட்ஸ் அண்ட் அகாஷியஸ். டேட்ஸ் என்று சொன்னால் பேரிச்ச பழம், டேட்ஸ் பேரிச்ச மரங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதி. அகேஷியஸ் என்று சொன்னால் எ தானி ட்ரீ என்று சொல்லுவோம், அதாவது கருவேல மரம், முள் மரம் அல்லது கருவேல மரம் என்று சொல்லுவோம். ஸோ இப்பொழுது அந்த சர் ஃப்ரான்சிஸ் குரோமேட்டி அவர் தான் அந்த ஜெனரல். குட் நாட் டெல் ஒயில் தேர் வாஸ் அ ஹால்ட். ஏன் இந்த காட்டு பகுதியில் நடுவில் இந்த ட்ரெயின் நின்று கொண்டிருக்கிறது, அதுவும் பேரிச்ச மரங்களும் கருவேல மரங்களும் நிறைந்த இந்த காட்டு பகுதியின் நடுவில் ஏன் இந்த ட்ரெயின் நின்று கொண்டிருக்கிறது என்பதற்கான விளக்கம் சர் ஃப்ரான்சிஸுக்கு தெரியவில்லை. கியூரியஸ் என்று சொன்னால் ஆர்வம். பாஸ்பர்து ரஸ்ட் அவுட் அண்ட் ஸ்பீட்லி ரிட்டர்ன் crying, "Marcia, no more railway." பாஸ்பர்து அந்த ட்ரெயினிலிருந்து வேகமாக இறங்கி செல்லுகிறார். இறங்கி சென்ற அதே வேகத்தில் அவர் திரும்புகிறார். ஸ்பீட்லி ரிட்டர்ன் crying, "Marcia, no more railway." மார்ஷியா என்பது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. நம்ம தமிழில் ஐயா என்று சொல்லுகிறோம், மதிப்பு மிகுந்த ஒரு வார்த்தை. அதே போல் இந்த மார்ஷியா என்பது மிஸ்டர் என்ற ஒரு இடத்தை அது வார்த்தை குறிக்கிறது. crying, "Marcia, no more railway." இதுக்கப்புறம் ரயில்வே லைன் இல்லை அப்படின்னு சொல்லி பாஸ்பர்து அந்த தகவலை சொல்லுகிறார். "What do you mean?" asked Sir Francis. சர் ஃப்ரான்சிஸ் கேட்கிறார், "நீ என்ன சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். "I mean to say that the train is not going to go any further." Further, F-U-R-T-H-E-R. "I mean to say that the train is not going to go any further." இதற்கு மேலே இந்த ட்ரெயின் போகிறதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான தண்டவாளம் அங்கே போடப்படவில்லை என்று சொல்லுகிறார். "I mean to say that the train is not going to go any further." The general at once stepped out. At once means immediately, உடனடியாக. While Phileas Fogg calmly followed him and they proceeded together to the conductor. ஜெனரல் என்று சொல்லும் பொழுது அங்கே சர் ஃப்ரான்சிஸ் குரோமேட்டி at once stepped out. அவர் உடனே ட்ரெயினிலிருந்து கீழே இறங்குகிறார். While Phileas Fogg calmly followed him. Calmly என்று சொன்னால் அமைதியாக, quietly, அமைதியாக அவரை பின்தொடர்ந்து Phileas Foggum செல்லுகிறார். "Where are we?" asked Sir Francis. சர் ஃப்ரான்சிஸ் இப்பொழுது அந்த கண்டக்டரை பார்த்து கேட்கிறார்,
நாம் எங்கே இருக்கிறோம்? வேர் ஆர் வி? நாம் எங்கே இருக்கிறோம்? அட் த ஹேம்லெட் ஆஃப் கோல்பி. ஹேம்லெட் என்று சொன்னால் குக்கிராமம் என்று சொல்லுகிறோம். எ ஸ்மால் வில்லேஜ். கோல்பி அப்படிங்கிறது இட்ஸ் a நேம் ஆஃப் எ பிளேஸ் 50 miles away ஃப்ரம் அலகாபாத். டு வி ஸ்டாப் ஹியர்? நம்ம இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. certainly, நிச்சயமாக. த ரயில்வே இஸ் நாட் ஃபினிஷ்ட். கண்டக்டர் சொல்கிறாரு, அந்த ரயில்வே என்று சொன்னால் ரயில்வே லைன் இஸ் நாட் ஃபினிஷ்ட். அந்த ரயில்வேக்கான அந்த தண்டவாளம் போடக்கூடிய அந்த வேலையானது இன்னும் நிறைவு பெறவில்லை, முடியவில்லை அப்படிங்கிறார். வாட்? நாட் ஃபினிஷ்ட்? என்ன, இன்னும் அது முடியலையா? நோ, there is still a matter of 50 miles to lead from here to Allahabad, where the line begins again. No, there is still a matter of 50 miles. இல்லை, இன்னும் 50 மைல் இந்த இடத்திலிருந்து அலகாபாத் வரைக்கும் போடப்பட வேண்டி இருக்கிறது. அங்கேருந்து தான் திரும்ப அந்த ரயில்வே லைனானது ஸ்டார்ட் ஆகிறது. பட் த பேப்பர்ஸ் அனௌன்ஸ்ட் த ஓப்பனிங் ஆஃப் த ரயில்வே த்ரூ அவுட். ஆனால் நியூஸ் பேப்பரில் ரயில்வே லைன் முழுவதுமாக அது முடிந்து விட்டது, அந்த வேலைகள் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் அதை அறிவித்திருந்தார்களே என்று சொல்லி அவர் கேட்கிறார். வாட் கேன் ஐ டெல் யூ ஆஃபீஸர்? த பேப்பர்ஸ் வேர் மிஸ்டேக்கன். நான் என்ன சொல்கிறது அதிகாரியே? அந்த பேப்பரில், நியூஸ் பேப்பரில் ஒரு வேளை அது தவறுதலாக போடப்பட்டிருக்கலாம். yet you sell tickets from Bombay to Calcutta, snapped Sir Francis, who was growing angry. Yet you sell tickets from Bombay to Calcutta. நீங்கள் பாம்பேலேருந்து கல்கத்தா வரைக்கும் டிக்கெட்டை நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க. ஸ்னாப்டு சர் ஃப்ரான்சிஸ். ஸ்னாப்டு என்று சொன்னால் பிகேம் ஆங்க்ரி, ரொம்ப கோபத்தோடு அதை சொல்கிறார். ஹூ வாஸ் க்ரோயிங் ஆங்க்ரி, அவருடைய அந்த கோபமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல பாம்பே என்று சொல்லுகிறோம், இது பழைய பெயர். இன்றைக்கு அதை நாம் மும்பை என்று சொல்லுகிறோம். நோ டவுட், ரிப்ளைட் த கண்டக்டர், but the passengers know that they must provide means of transportation for themselves from Golbi to Allahabad. அந்த ட்ரெயினுடைய நடத்துனர் சொல்லுகிறார், சந்தேகமே இல்லை, but the passengers know that they must provide means of transport. ஏற்கனவே ட்ரெயினில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு இந்த கோல்பியிலிருந்து அலகாபாத் வரைக்கும் செல்வதற்கான போக்குவரத்திற்கான வழிமுறைகளை அவர்கள்தான் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறார். சர் ஃப்ரான்சிஸ் வாஸ் ஃபியூரியஸ். ஃபியூரியஸ் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி, மிக கோபம் அடைதல். சர் ஃப்ரான்சிஸ் வாஸ் ஃபியூரியஸ். பாஸ்பர்து would willingly have knocked the conductor down and did not dare to look at Mr. Fogg. பாஸ்பர்து கண்டக்டர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவரை அடித்து கீழே வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் மிஸ்டர் ஃபாகனுடைய முகத்தை அவரால் பார்க்க முடியாது, பார்ப்பதற்கான மனதைரியம் அவருக்கு இல்லை. Sir Francis, said Mr. Fogg quietly, we will, if you please, look about for some means of transport to Allahabad. Mr. Fogg quietly என்று சொன்னால் calmly, ரொம்ப அமைதியாக, QUIET, quiet என்று சொன்னால் calmlyன்னு அர்த்தம், அமைதியாக. இன்னொரு ஸ்பெல்லிங் இருக்குது, QUITE என்று சொன்னால் quiet, complete என்று சொல்லி அர்த்தம், முழுவதுமாக. இந்த இடத்துல அமைதியாக சர் ஃப்ரான்சிஸ் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். we will, if you please. இந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, if you please we will look about for some means of transport to Allahabad. நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம அலகாபாத் வரைக்கும் போகிறதற்கு சில போக்குவரத்திற்கான வழிமுறைகளை நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். மிஸ்டர் ஃபாக், this is a delay greatly to your disadvantage. டிஸ்அட்வான்டேஜ்
இது மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்னு சொல்கிறார் மிஸ்டர் ஃபாக். திஸ் இஸ் எ டிலே என்று சொன்னால் தாமதம். இந்த தாமதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை அல்லது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நமக்கு உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். நோ சர் ஃப்ரான்சிஸ், இட் வாஸ் ஃபோர்சீன். அப்படி அல்ல ஃப்ரான்சிஸ் அவர்களே, இட் வாஸ் ஃபோர்சீன் என்று சொன்னால் ப்ரிடிக்டட், வரத முன்பதாகவே தெரியப்படுத்துதல், முன் உரைத்தல், ஃபோர்சீன், அதான் ப்ரிடிக்டர் என்று சொல்லுவோம். நோ சர் ஃப்ரான்சிஸ், இட் வாஸ் ஃபோர்சீன், இது ஏற்கனவே எனக்கு தெரிந்த விஷயம்தான் என்று சொல்லுகிறார். வாட், யூ நியூ தட் த வே, என்ன இப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நாட் அட் ஆல், பட் ஐ நியூ தட் சம் obstacles or other would sooner or later arise on my route, nothing therefore is lost. அப்படி இல்லை, ஆனால் என்னுடைய வழியில் ஏதோ ஒரு சில தடங்கல்கள் ஏற்படும். அப்டக்கிள்ஸ், டிஃபிகல்ட்டி, தடைகள் அப்படின்னு சொல்லலாம். அதர் வுட் சூனர் ஆர் லேட்டர் அரைஸ் ஆன் மை ரூட், நான் போகிற வழியில் சீக்கிரமாகவோ அல்லது கால தாமதமாகவோ சில தடங்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நத்திங் தேர்ஃபோர் இஸ் லாஸ்ட், ஆகையால் நாம் வேறு எதையும் நம்ம இழந்து போகலை. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எழுதும் போது தேர்ஃபோர் நத்திங் இஸ் லாஸ்ட், ஆகையால் நாம் எதையும் இழந்து விடவில்லை என்று சொல்லி நாம் எழுதுவோம். ஐ ஹாவ் 2 days which I have already gained to sacrifice. சாக்ரிஃபைஸ் என்று சொன்னால் தியாகம். நான் தியாகம் பண்ணி நான் ஏற்கனவே 2 நாட்களை நான் சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஃபீலியஸ் ஃபாக்ஸ் சொல்கிறார். எ ஸ்ட்ரீமர் லீவ்ஸ் கல்கத்தா ஃபார் ஹாங்காங் அட் நூன். ஸ்டீமர் என்று சொன்னால் ஒரு நீராவி கப்பல், எ ஸ்ட்ரீம் ஷிப், ஒரு நீராவி கப்பல் கல்கத்தாவில் இருந்து ஹாங்காங்குக்கு நண்பகல் 25ஆம் தேதி நண்பகல் அது புறப்படுகிறது என்று சொல்கிறார். எ ஸ்டீமர் லீவ்ஸ் கல்கத்தா ஃபார் ஹாங்காங் அட் நூன் ஆன் த 25th. திஸ் இஸ் த 22nd அண்ட் we shall reach கல்கத்தா இன் டைம். இன்றைக்கி நமக்கு 22nd 22ஆம் தேதி தான் ஆகுது. அதனால் நம்ம கல்கத்தாவை சரியான நேரத்தில் போய் சென்று அடைய முடியும் என்று சொல்லுகிறார். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? ஆக்ரா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் டெஸ்டினேஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பார்க்கக்கூடிய இடங்களில் ஒன்று ஆக்ரா. ஆக்ரா ஆல்சோ ஹேஸ் அதர் அட்ராக்ஷன்ஸ். இந்த ஆக்ரா என்ற பட்டணத்தில் இன்னும் பல விதமான நம்மை கவர்ந்திழுக்கக்கூடிய சில இடங்கள் உண்டு. லைக் ஆக்ரா ஃபோர்ட், ஆக்ரா கோட்டை என்று சொல்லுகிறோம். த சிக்கந்தர் ஃபோர்ட், சிக்கந்தர் கோட்டை என்று சொல்லக்கூடிய இடம். அக்பர்ஸ் டூம் அண்ட் மெனி அதர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். அக்பருடைய கல்லறை, அதுபோக இன்னும் அநேக சுற்றுலா தலங்கள் எல்லாம் ஆக்ராவில் பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. இந்த தாஜ்மஹால் என்று சொல்லும் பொழுது, தாஜ்மஹால் இஸ் எ ஒயிட் மார்பிள் பில்டிங் built by the Mughal Emperor ஷாஜஹான் in memory of his wife மும்தாஜ் மஹால். இந்த தாஜ்மஹால் ஒரு பளிங்கு கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு கட்டடம். Now we are going to learn section 3 from the same lesson. Mr. Fogg and Sir Francis Cromarty, after searching the villages from end to end, came back without having found anything. Mr. Fogg, Sir Francis Cromarty, அவருடைய நண்பரில் ஒருவரான ஃப்ரான்சிஸ் குரோமேட்டி 2 பேரும் சேர்ந்து அந்த கோல்பி என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் அங்கே தேடுகிறார்கள். ஏதாவது நமக்கு அந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஐ ஷல் கோ ஆன் ஃபுட் செட் ஃபீலியஸ் ஃபாக். ஃபீலியஸ் ஃபாக் இங்கே சொல்லுகிறார், ஐ ஷல் கோ ஆன் ஃபுட், நான் நடந்து தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
Passepartout, who had now rejoined his master, made an unhappy face as he thought of his magnificent Indian shoes. Passepartout, அந்த French attendant, அவர் வந்து இப்போ தன்னுடைய மாஸ்டரோட இணைந்து கொள்ளுகிறார். ஜாயின் டுகெதர், அதான் ஜாயின் டுகெதர், மேட் அன் அன்ஹாப்பி ஃபேஸ். அவருடைய முகம் ரொம்ப சோகமாக கவலையோடு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மாஸ்டர் ஃபிலியஸ் ஃபாக் சொல்லிட்டாரு, நம்ம நடந்து தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டு இவர் கவலை அடைகிறார். இன்னொரு ரீசன், ஆஸ் ஹி தாட் ஆஃப் ஹிஸ் மேக்னிஃபிஷியன்ட் இந்தியன் ஷூஸ். ஸோ இந்தியாவில் வாங்கின இந்த அருமையான அற்புதமான இந்த ஷூ எல்லாம் பழமையாகி விடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கிறது. ஹாப்பிலி he too had been looking about him, and after a moment's hesitation, ஒரு கண தயக்கம், அதான் moment's hesitation அப்படி சொல்ல, said, Monsieur, I think I have found a means of conveyance. Conveyance means transportation, போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறோம். ஹெசிடேஷன் என்று சொன்னால் தயக்கம் என்று சொல்லுகிறோம். Happily he too had been looking about him, and after a moment's hesitation. ஸோ இப்போ அவருடைய முகத்தை பார்க்கிறார். பாஸ்பர்து ஃபீலியஸ் ஃபாகனுடைய முகத்தை பார்த்து கொஞ்ச நேரம் தயங்கிட்டு அப்புறம் சொல்கிறாரு, மேஷியா, மிஸ்டர், ஐ திங்க் ஐ ஹவ் ஃபவுண்ட் எ மீன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ். நான் வந்து போக்குவரத்திற்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துகிறார். வாட்? ரொம்ப ஆச்சரியத்தோட ஃபீலியஸ் ஃபாக் அதை கேட்குறார். என்ன அப்படின்னு கேட்குறார். an elephant that belongs to an Indian who lives but 100 steps from here. ஒரு யானை இருக்குது. அந்த யானையானது ஒரு இந்தியன்ட்ட அந்த யானை இருக்கிறது. who lives but 100 steps from here. இங்கேருந்து 100 அடி தூரத்திற்கு குறைவான தூரத்தில் ஒரு இந்தியன்ட்ட தான் அந்த யானையானது இருக்கிறது என்று சொல்லி ஒரு தகவலை சொல்லுகிறார். கியோனி, this was the name of the animal. அந்த யானையினுடைய பெயர் வந்து கியோனி. could doubtless travel rapidly for a long time. rapidly means quickly, speedily, விரைவாக என்று சொல்லுகிறோம். and in the absence of any other means of transport, Mr. Fogg resolved to hire him. கியோனி, this was the name of the animal. கியோனி என்பது தான் அந்த யானையினுடைய பெயர். could doubtless travel rapidly for a long time. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இந்த யானையானது நீண்ட தூரம் மிக வேகமாக செல்லக்கூடியது. in the absence of any other means of transport, Mr. Fogg resolved to hire him. வேறு டிரான்ஸ்போர்ட்டுக்கு, போக்குவரத்திற்கு வேறு வழிமுறைகளே இல்லாத அந்த தருணத்தில் மிஸ்டர் ஃபாக் ரிசால்வ் டு ஹையர் ஹிம். அந்த யானையை வாடகைக்கு அமர்த்தி கொள்ளலாம் என்று அவர் உறுதி எடுக்கிறார். ரிசால்வ்டு, ஃபேமிலி டிட்டர்மைண்ட் என்று சொல்லலாம். அதை உறுதியாக அதை மேற்கொள்ளுகிறார். when therefore Mr. Fogg proposed this to the elephant's owner, he refused point blank. இந்த விஷயத்தை மிஸ்டர் ஃபாக் வந்து அதை முன்மொழிகிறார். புட் ஃபார்வர்டு என்று சொல்லுவோம். ப்ரொப்போஸ்டு மீன்ஸ் முன்மொழிதல். புட் ஃபார்வர்ட் டு திஸ் டு த எலஃபென்ட்ஸ் ஓனர். அந்த எலஃபென்டினுடைய உரிமையாளரிடத்தில் இந்த விஷயத்தை அவர் சொல்லுகிறார். he refused point blank. point blank means bluntly. அப்படி நேராக, முகத்திற்கு நேராக அதை அவர் மறுக்கிறார். அந்த யானையினுடைய உரிமையாளர் அதை மறுக்கிறார். மிஸ்டர் ஃபாக் persisted, offering the excessive sum of 10 pounds an hour for the loans of the animal to Allahabad. Mr. Fogg persistedனா continued, தொடர்ச்சியாக என்ற அர்த்தம். offering the excessive sum of 10 pounds an hour for the loan of the animal to Allahabad.
இந்த குக் கிராமத்திலிருந்து அலகாபாத்துக்கு செல்வதற்கு, இந்த குக் கிராமத்திலிருந்து அலகாபாத் வரைக்கும் செல்கிறதுக்கு 1 மணி நேரத்திற்கு நான் எக்ஸசிவாக அதிகமாக ஒரு 10 பவுண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மிஸ்டர் ஃபாக் அதை சொல்கிறார். பவுண்ட் என்று சொல்லும் பொழுது எ பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 95 இந்தியன் ருப்பின்னு சொல்லலாம். 95 இந்தியன் ருப்பி அப்படின்னா 10 பவுண்ட்ஸ் ஈக்குவல் டு 950 இந்தியன் ருப்பீஸ். ரெஃப்யூஸ்ட் என்று சொன்னால் மறுத்தல். 20 பவுண்ட்ஸ் 10 பவுண்ட்ஸ் சொல்கிறாரு, மறுப்பு தெரிவிக்கிறார் எலஃபண்ட்ஸினுடைய ஓனர். 20 பவுண்ட்ஸ் சொல்கிறாரு, ரெஃப்யூஸ்ட் ஆல்சோ, அதுக்கும் மறுப்பு தெரிவிக்கிறார். 40 பவுண்ட்ஸ் 40 பவுண்ட் தர்றேன் அப்படிங்கிறார், ஸ்டில் ரெஃப்யூஸ்ட், அதுக்கும் அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். Phileas Fogg, without getting in the least flurried, then proposed to purchase the animal outright, and at first offered 1,000 pounds for him. Phileas Fogg, without getting in the least flurried means worried, கவலைப்படுதல் என்று சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் கூட எதை குறித்து அவர் கவலைப்படாமல் proposed to purchase the animal outright. இப்போ அந்த எலஃபண்டையே முழுவதுமாக விலைக்கு வாங்கிடலாங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வருகிறார். தென் proposed to purchaseனால் அது அப்படியே விலைக்கு வாங்கிக்கிறது. ஸோ அனிமல் outrightனா கம்ப்ளீட்லி, முழுவதுமாக. அண்ட் அட் ஃபர்ஸ்ட் ஆஃபர்ட் 1,000 pounds ஃபார் ஹிம். இப்போ முதல்ல அவர் விலைக்கு வாங்கிறதுக்கு 1,000 pounds கொடுக்குறேன்னு சொல்கிறார். The owner perhaps thinking he was going to make a great bargain still refused. இப்போ அந்த யானையினுடைய உரிமையாளருக்கு தெரிய வருகிறது, இன்னும் இவர்கிட்ட பேரம் பேசுனா இன்னும் நமக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறார். The owner perhaps thinking he was going to make a great bargain still refused. இன்னும் இவர்கிட்ட பேரம் பேசி வாங்கலாம் அப்படிங்கிறதுனால மீண்டுமாக அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். மிஸ்டர் ஃபாக் ஆஃபர்டு ஃபஸ்ட் 1,200, தென் 1,500, 1,800, 2,000 pounds. ஃபாக் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆஃபர் பண்ணுறார். ஃபஸ்ட்டு 1,200 சொல்கிறார். 1,200 அப்படின்னா இன்றைக்கி 1,200 அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 1,500 சொல்கிறார், 1,500 சொல்கிறார். 1,800, 1,800 நம்ம இன்றைக்கி சொல்கிறது. 2,000 pounds அப்படின்னு சொல்கிறார். பாஸ்பர்து வாஸ் ஃபேர்லி ஒயிட் வித் சஸ்பென்ஸ். இதை கேட்கும் போது பாஸ்பர்து இது என்னமா போய் முடியுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கலக்கம் அடைகிறார். At 2,000 pounds the man yielded. இறுதியாக yieldedனா acceptedனு அர்த்தம், ஏற்றுக்கொள்ளுதல். இறுதியாக அவர் 2,000 பவுண்ட்ஸுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறார். 2,000 பவுண்ட்ஸ் என்று சொன்னால் நம்முடைய இந்தியன் மணியினுடைய வேல்யூ 1,90,000 rupees approximately. Good heavens, what a price for an elephant, cried Passepartout. குட் ஹெவன்ஸ் என்று சொன்னால் அடக்கடவுளே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் தமிழில். அது அடக்கடவுளே, ஒரு யானைக்கு இவ்வளவு விலையா? வாட் அ ப்ரைஸ் ஃபார் அன் எலஃபண்ட், கிரைட் பாஸ்பர்து. பாஸ்பர்து சத்தம் போட்டு சொல்கிறார், ஒரு யானைக்கு இவ்வளவு விலையா என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். எ யங் மேன் வித் அன் இன்டெலிஜென்ட் ஃபேஸ் ஆஃபர்டு ஹிஸ் சர்வீஸ் அஸ் அ கைடு. ஒரு இளைஞன், அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு இளைஞனாக தெரிகிறது. அவர் இப்போ மிஸ்டர் ஃபீலியஸ் ஃபாக்ட்ட சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வழிகாட்டியாக வர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். விச் மிஸ்டர் ஃபாக் அக்செப்டட். மிஸ்டர் ஃபாகும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ப்ராமிசிங் so generous a reward as to greatly increased his zeal. zeal என்று சொன்னால் enthusiasm, ரொம்ப ஆர்வத்தை வெளிப்படுத்துதல். இப்போ ஃபாக் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அவரை கைடாக வருவதற்கு. மாத்திரமல்ல, இவர்
ரொம்ப பெருந்தன்மையோட சில வெகுமதிகளை தர்றதாகவும் சொல்கிறார். காரணம் வந்து கிரேட்லி இன்க்ரீஸ்டு ஹிஸ் சீல், அவருடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காக இவர் நான் சில வெகுமதிகளை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த எலஃபண்ட் வாஸ் லெட் அவுட் அண்ட் எக்யூப்டு. இப்போ அந்த எலஃபண்ட் ஆனது வெளியே கொண்டு போகப்பட்டு அது ஆயத்தப்படுத்தப்படுகிறது. த மேன் ஹூ வாஸ் எ ஸ்கில்டு எலஃபண்ட் டிரைவர் covered the elephant's back with a sort of saddle cloth and attached to each of its sides some uncomfortable howdahs. saddle clothனா அந்த சேனம் என்று சொல்லுவோம், அந்த சேனம் துணி என்று சொல்லலாம். ஆகவே அந்த எலிஃபண்ட்னுடைய அந்த யானையினுடைய முதுகில் அந்த துணிகளை எல்லாம் அவர் போடுறார். and attached to each side of its sides some uncomfortable howdahs. howdahs அப்படிங்கிறது அம்பாரி என்று சொல்லுவோம். ஹவுடாஸ்னா அம்பாரி என்று சொல்லுவோம். இட் இஸ் எ சீட் ஃபார் ரைடிங் ஆன் த பேக் ஆஃப் அன் எலஃபண்ட். Phileas Fogg paid the elephant owner with some banknotes which he extracted from the famous carpet bag, an action that made poor Passepartout lose his breath. Phileas Fogg வந்து இப்போ அந்த யானையினுடைய உரிமையாளரிடத்தில் சில பணங்களை அவர் கொடுக்கிறார். அதை எதிலிருந்து எடுக்கிறார்னு பார்த்தீங்கன்னா which he extracted from the famous carpet bag. carpet bagங்கிறது கம்பள பை அப்படின்னு சொல்லுவோம். while Sir Francis and Mr. Fogg took the howdahs on either side, Passepartout got onto the saddle cloth between them. So that driver, the elephant driver, perched himself on the elephant's neck. இந்த elephant driver வந்து அதாவது யானை பாகன் அந்த யானையினுடைய கழுத்து பகுதியில் அவர் போய் அமர்ந்து கொள்கிறார். And at 9 o'clock they set out from the village. The animal marching off through the dense forest of palms by the shortcuts. அந்த யானையானது மிக வேகமாக பனைமரங்கள் நிறைந்த அந்த அடர்த்தியான அந்த காட்டு பகுதியில் பாதைகளின் வழியாக அது கடந்து செல்லுகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.